அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிக்க துணிவில்லாமல் சமரசம். நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க. மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும். கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு கொள்கை கொள்கை. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வருது. இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசிது இல்ல அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறி கட்சி மாறி தேர்தலை எதிர்கொள்றாங்க. அப்ப மக்களை முட்டாள நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்கிறது என்ன கேள்வி? நினைக்கிறாங்க தான். மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம். அறச்சீற்றம் இல்லை, ஒரு சினந்து எழுகிறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது, ஒரு சின்ன சமரசம் ஆயிருது, சகிப்புத்தன்மை வந்துருது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்க பிறக்குது? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க, புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள். ஆனா இங்க அப்படி இல்லையே. அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிக்க துணிவில்லாமல் சமரசம், சகித்துக் கொள்ளுகிறாங்க. அது தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளும் போது அடிமை மனநிலை வந்துருது. அதாங்க நடக்குது. என் மக்களுக்கு ஒண்ணு இருக்கு, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு, அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தைய பெறுது, அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது, அதுக்கு பேர் மறதின்னு பேரு. இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லு. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில், இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KKSSR. சொல்லுங்க, முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுக. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசிது இல்ல அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரிதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோகில வாணியா பிறந்துருமா? இது கொடுமை. இத ஒரு ஏமாத்தி இந்த சனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யார வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக. எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் ஓட்டவன யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது
கடைசி அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேரனன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க.